சிவசிவா எல்லோரும் இந்த சிவசிவா அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது சிவனை குறிக்கிறது தான். நீங்கள் சிவனுடைய கோயிலுக்கு போனீங்கன்னா மேலே வந்து சிவசிவான்னு எழுதியிருக்கோம். ஆனால் எத்தனோ சிவன் பக்தர்கள் சிவன் மேலே அன்பு வச்சுருப்பீங்க. ஆனால் சிவா சிவா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழுடைய மொத்த எழுத்துக்களுக்கும் அர்த்தத்தை வந்து ஆங்கிலத்திலேருந்து எடுத்துடலாம், அதுதான் உண்மையும் கூட அப்படின்றது என்னுடைய வாதம். தமிழ்லேருந்து எழுத்துக்கள் திருடப்பட்டதா ஆங்கிலத்துக்கு அப்படின்னு யாரோ ஒரு ஒரிசா பாலு அப்படின்றவர் கூட ஆராய்ச்சியில் சொன்னதாகவும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அடித்து கொண்டதாக கூட சொல்லுவாங்க. ஆக மொத்தம் அதாவது தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு போனதா ஆங்கிலேருந்து தமிழுக்கு போனதான்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து ஆங்கிலத்தில் இருந்து அதற்கான விடையை கண்டுபிடிக்கக்கூடிய சூத்திரத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது சிவசிவா அப்படின்வாங்க. கடவுள் மேலே பக்தி அதிகமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் சிவசிவான்வாங்க. சிவசிவான்னு கோயில் எழுதி போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் என்னவாக இருக்கும்? சிவன்னா என்ன அப்படின்னு இப்போ சிவான்னு பேர் வச்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்றது இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுன்னா சைவ அப்படின்ற ஒரு வாழ்த்து எழுதிக்கோங்க. சைவ SIVA சிவான்னு வரும். சிவாவை நீங்கள் திருப்பி படிச்சிங்கன்னா சைவன்னு இருக்கும். ஆங்கிலத்தில் SIVA அப்படின்னு சிவான்னு எழுதிக்கிட்டு அதை வந்து சைவன்னு படிக்கணும். சைவ மதத்தை பின்பற்றுறவங்கெல்லாம் கடவுளை கும்பிட்றவங்கெல்லாம் சிவா. இப்போ வந்து சிவன் அப்படின்றது சைவன்றது எல்லாருக்கும் தெரியும். சைவ வைணவன்றது பட்டை 3 பட்டை வந்து நெத்தியில் போடுறவங்க வந்து சைவம். ஈஸ்வரனை கும்பிட்றவங்க சைவ அதாவது சிவனடியார் அப்படின்றது. அதனால் சிவ அப்படின்ற வார்த்தைக்கு இப்போ நான் மீனிங் சொல்கிற பாருங்க. நம்மளை காக்கும் கடவுள் யாருன்னா சிவன் தான். இந்த காக்கிறதுலே உங்களுக்கு ஆங்கிலத்தில் பல எழுத்துக்கள் இருக்குது. அதாவது சாதாரணமாக காக்கணுன்னா சேப்புன்னு சொல்லலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் போனால் செக்யூருன்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் போனால் ப்ரொடெக்டுன்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் போனால் பாரான்னு சொல்லலாம். இன்னும் அதிகமாக போகணுன்னாலும் இன்னும் நிறைய எழுத்து இருக்குது. ஒரு 10 எழுத்து மேலே இது மாதிரி சொல்லலாம், பாதுகாப்பு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வந்து அந்த எழுத்து பாதுகாப்பு அப்படின்றது இதுக்கெல்லாம் உயர்ந்த எழுத்து ஒன்று இருக்குது. அதுதான் ஷீல்டு. அதாவது கர்ணனுக்கு வந்து நெஞ்சில் கவசம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. அதனால தான் ஷீல்டு அப்படின்ற வார்த்தையில் முதல் 3 எழுத்து வந்து ஷி. அந்த ஷீல்டுன்றது முதல் 3 எழுத்து ஷி. இப்போ ஈஸ்வரனுடைய கோயிலில் வந்து சிவசிவான்னு எழுதி போட்டிருக்கிறதுக்கு காரணம் ஷி அப்படின்ற ஷீல்டுன்ற வார்த்தையில் 3 எழுத்து தான் ஷி. என்னன்னா இந்த சிவன் தான் நம்மளை காக்கிறது. ஆக்கமும் அழித்தலும் அவர் செய்யக்கூடியது. ஆக்கம் அப்படின்னாவே உற்பத்தி பண்ணுறது. அப்போ நம்மளை உற்பத்தி பண்ணால் தானே காக்க முடியும். உற்பத்தி பண்ணி விட்டுட்டா உடனே மரணம் அடைஞ்சிட்டா அதை காக்கிறதுக்கு ஆக்கத்துக்கு இது இல்லை. இந்த பில்டிங்கெல்லாம் யாரா கட்டினது? எல்லாம் எங்கள் அப்பா தான் கட்டினார். இந்த பக்கம் இது யார் கட்டினது? இதை எங்கள் அப்பா தான் கட்டினாருன்ற மாதிரி இதெல்லாம் ஈசனால் படைக்கப்பட்டது அப்படின்றதுக்கு பேர் ஷீல்டு. அதாவது ஷீல்டுன்றது மோஸ்ட் ப்ரொடெக்டடு. அந்த ப்ரொடெக்டடுன்றது படைத்தால் தானே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படின்றதுனால தான் ஷீல்டுன்ற வார்த்தையின் முதல் எழுத்து தான் ஷி. அப்போ சிவனுடைய கோயிலில் வந்து சிவா அப்படின்னு எழுதியிருக்கோம். முதல் எழுத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சாச்சு, ஷீல்டுன்றதுக்கு முதல் 3 எழுத்து ஷி. இப்போ மிகப்பெரிய பாதுகாவலன், மிகப்பெரிய ஆக்கத்தை செய்யக்கூடியவன் அப்படின்னு. சரி, அடுத்து வா அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த வாக்கு என்ன அப்படின்னா எல்லாம் வான்றது வேஸ்ட்டு. அந்த வேஸ்ட்டுன்றது முதல் எழுத்து WA. அப்போ வா அப்படின்றது வேஸ்ட்டு. இப்போ வயசாகி போனவன், நோய் உள்ளவன், இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவன், விதி முடிஞ்சவன், இப்படி எல்லோரும் இருப்பாங்க. இவங்களெல்லாம் வந்து கழிச்சு கட்டுறது. இப்போ நம்ம கூட வீட்டில் இருந்த வேஸ்ட்டான பொருளுங்களெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு இதுங்களெல்லாம் வெளியே தூக்கி போடு அப்படின்னு சொல்லலையா? அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு தேவையில்லாத ஆயுசு முடிஞ்சவன், நோய் விட்டுறவன், டிசபிலிட்டி, ஒன்றும் செய்ய முடியாதவன்,
இப்படி பல்வேறு காரணங்களால் விதி முடிஞ்சவன் இப்படி எல்லாத்தையும் அவர் வேஸ்டெல்லாம் ஒதுக்கிறதுனால தான் அந்த இடத்துல சிவ சி என்றது ஷீல்டு, வா என்பது வேஸ்ட்டு அப்படின்றது முதல் WA முதல் 2 எழுத்து எழுதிக்கிட்டு சிவா அப்படின்னு போட்டிங்கன்னா சிவ அப்படின்னு அங்கே இருக்கிறதுக்கு காரணம் ஆக்கமும் அழித்தலும். அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் அந்த ஆண்டவனுடைய ஈசனை வந்து சிவ அப்படின்னு சிவனுடைய கோயிலில் எல்லாம் எழுதி போட்டிருக்கோம். அதனால் இதற்கான மீனிங் வந்து ஆங்கிலத்திலேருந்து தான் இதுக்கு எல்லாத்துக்கும் நாம் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒவ்வொருத்தரும் சிவனுடைய பக்தர்களும் தெரிஞ்சுக்கணும்.